அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. ஹராம் ஹலால் அப்படின்னு இரண்டு விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அது பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹலால்னா ஆகுமானது தெரியும், ஹராம் அப்படின்னா அனுமதிக்கப்படாதது, ஃபர்பிடன், அதுவும் நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக வட்டி வாங்குவது ஹராம். இந்த ஹலால் ஹராம் ரெண்டுக்கு மத்தியில் சிலது வந்துடும். அது ஹராமா அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது, அதுக்காக அது ஹலால் தான் அப்படின்னும் சொல்லிட முடியாது. இந்த விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மக்கா, புனித மக்காவுக்கு ஹரம் ஷரீஃப் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஹரம் அப்படின்னா புனிதமான அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் அந்த பகுதிகளில் போர் செய்யக்கூடாது, ரத்தம் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. அப்ப அது புனிதமானதாக இருப்பதனால் சில விஷயங்கள் கூடாது. அதிலிருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்முடைய உடல் கூட புனிதமானது தான். அதனால சில விஷயங்கள் நாம் செய்யக்கூடாது. செஞ்சோம்னா நம்முடைய புனிதத்தை அது கெடுத்துரும் அப்படிங்கிற குறிப்பு அந்த ஹரம் ஷரீஃப் அப்படிங்கிற அந்த வரலாற்று சின்னத்தின் மூலமாக நமக்கு கிடைப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த தோழர்கள், சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஹராம் ஹலாலை எந்த அளவுக்கு பின்பற்றினாங்க அப்படின்னா, அது நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, ஒரு பெரிய உந்து சக்தியாக நமக்கு கண்டிப்பா இருக்கும். உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்களுடைய வேலைக்காரர் ஏதோ ஒரு சாப்பாடு, ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்தார். அவங்க அதை வாங்கி சாப்பிட்டாங்க, முழுங்கிட்டாங்க. முழுங்கின பிறகு ஒரு சந்தேகம் வருது. அது வேலைக்காரரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த உணவு உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு குறி சொன்னேன். அதுக்காக அவங்களுக்கு கொடுத்த தொகையை பணத்திலிருந்து இந்த உணவை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இதை ஒன்று சொல்றாரு. உடனே அபூபக்கர் என்ன பண்ணாங்க, கையை வாயில விட்டு இந்த உணவை வாங்கி எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த குறி சொல்றது, இது மாதிரியான ப்ராஃபஸி பண்றது, இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ள ஆகமான காரியங்கள்ல வராது, டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்துல வருது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அது தெரிவில்லாத, நிச்சயமாக ஹலால் தான் என்று தெரியாத ஒரு காரியத்தின் விளைவாக அந்த உணவு இருந்த காரணத்தினால் அதை அவங்க வாங்கி எடுத்துட்டாங்க. அதே போல அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு தடவை ஒட்டகத்தின் பால் ஒன்றை குடிச்சிட்டாங்க. ஒட்டகத்தின் பால் குடிக்கலாம், அரபியரெல்லாம் குடிப்பாங்க. ஆனால் இங்கே குடித்த பிறகு விசாரிச்சிருக்காங்க, அந்த ஒட்டகம் தர்மத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் பாலை குடிப்பதற்கு இவங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களும் கையை வாயில விட்டு அந்த பாலை வாந்தி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு தெருவில் போகிறோம், அப்போ ஒரு பேப்பர் கீழே கிடக்குது. அந்த பேப்பரில் ஒரு ஹதீஸ் எழுதியிருக்குது. அந்த ஹதீஸை படித்து நல்லா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். நமக்கு நண்பர்கள்ட்ட அதை இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் படித்தேன்னு சொல்கிறோம். இதில் பெரிய தப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தப்பாக தெரியல அது.
ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக பார்த்தோம்னா அந்த அதீதை யார் எழுதி அந்த பேப்பர் கீழே போனிச்சோ அந்த அதுக்கு உரிமையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த அதீதத்தை கூட சொல்லணும் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து எது கூடும் எது கூடாது, எது ஆகும் எது ஆகாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் கோழி வந்து ஆகமானதான், ஹலால் தான். ஆனால் அது எதுவுமே வந்து முறைப்படி அறுக்கப்படணும் இல்லையா? ஆனால் பிராய்லர் கோழி தான் இப்போ கிடைக்குது, நாட்டுக்கோழி கிடைக்கிறது இல்லை, நம்ம வீட்டில் வாங்கி அறுக்கிறது இல்லை, கடையில் தான் வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1,00,000 பிராய்லர் கோழிகளாவது அறுக்கப்படுகின்றன. அது ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக இஸ்லாமிய முறைப்படி அந்த ஓனர் முஸ்லீமானு தெரியாது, முஸ்லீமாக இல்லாட்டி அவன் பாட்டு கொடுத்துருவாங்க. முஸ்லீமாக இருந்தால் கூட அவர் வந்து அதை முறைப்படி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுத்தா போடுறாரு. நாட் பாசிபிள், சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்ப இந்த கோழிகளை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா தெரியல. நான் வந்து ஒரு மார்க்க அறிஞன் இல்லை, இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இது ஆகும் இது ஆகாது அப்படின்னு தீர்ப்பு சொல்றதுக்கு. ஆனா பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன்னா, டவுட்ஃபுல் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற ஒரு விஷயத்த எடுத்துக்காம இருக்கிறது எப்பவுமே சேஃப். பெரியனுடைய கருணையும் அருளும் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான தடையும் வந்து விடக்கூடாது இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சந்தேகத்துக்குரிய எந்த விஷயத்திலிருந்தும் நம்ம விலகிக்கிறதா நம்ம அறிவார்ந்த செயலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால நான் என்ன பண்ணேன், சிக்கன் சாப்பிட்றதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, இந்த ஹலால் ஹராம் பத்தி இன்னும் விரிவாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் என்னுடைய சொந்த கருத்தாக இவ்வளவு நான் சொல்லலை. இந்த தகவல்கள் எல்லாமே வந்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க அல் ஹலால் வல் ஹராம் அப்படின்னு ஒரு விரிவாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதை வந்து எளிமையான முறையில் எங்களுடைய ஞானாசிரியர் ஹசரத் மாமா மர்ஹூம் அப்துல் வஹாப் பாக்கவி அவர்கள் விதிக்கப்பட்டதும் விளக்கப்பட்டதும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க தமிழ்ல. அந்த புத்தகத்திலிருந்தும் நான் என்னுடைய சொந்த சிந்தனையிலிருந்தும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்க. நான் இங்கே சொல்லாத பல தகவல்கள், நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் வேறு சில நல்ல விஷயங்களோடு கூடிய வழியிலே உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.